அல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சிஸ்டர்ஸ், இன்ஷால்லாஹ் தஆலா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சூரா அல் பலது மக்காவில் அருளப்பட்ட சூரா. இதில் மொத்தம் 20 வசனங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம 6லேருந்து 10 வசனங்கள் வரைக்கும் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يقول أهلكت مالا لبدا أيحسب أن لم يره أحد ألم نجعل له عينين وَلِسَانًا وَشَفَتَيْنِ وَهَدَيْنَاهُ النَّجْدَيْنِ. இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம வார்த்தைக்கு வார்த்தை பொருள் தெரிஞ்சுக்கலாம். யகூலு அஹ்லக்து மாலல் லுபதா. யகூலு அப்படின்னா கூறுகிறான். அஹ்லக்து அப்படின்னா நான் அழித்தேன். மாலன் அப்படின்னா செல்வத்தை. மால்னா வெல்த்து. மால்னா என்ன? செல்வம், வெல்த்து அப்படின்னு அர்த்தம். லூபதன் அப்படின்னா அதிகமான அபண்டண்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அபண்டன்ட். யக்கூலு ஹி வில் சே அஹ்லக்து, அதாவது என்ன சொல்லணும்னா அழித்தேன் அப்படின்னு அர்த்தம். அழித்தேன். மாலன்னா வெல்த்து, லுபதானா அபண்டண்டா அதிகமான செல்வத்தை நான் அழித்தேன் என்று கூறுகிறான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்கிறான். அதாவது ஏராளமான செல்வங்களை வாரி இறைச்சிட்டேன் அப்படின்னு மனுஷன் சொல்கிறானாம். அடுத்தது 7வது ஆயத்தில் பாருங்கள். யஹ்சபு அல்லம் யரஹூ அஹத். யஹ்சபு அப்படின்னா எண்ணுகிறானா. யஹ்சபுனா எண்ணுதல். யஹ்சபு அந்த ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த ஹம்சத்துல் அதாவது ஹம்சா இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஹம்சத்துல் இஸ்திஃப்ஹாம் அப்படின்னு சொல்லுவோம். கேள்விக்காக வரக்கூடிய ஹம்சா, அது அலிஃப். அது அப்போது யஹ்சபு அப்படின்னா எண்ணுகின்றானா ஒரு கேள்வியாக மாறுது. அடுத்ததான் அல்லம், அன்னு, அதுக்கப்புறம் லம். ஓகே, அதுக்கப்புறம் யரஹு. இந்த 3 வார்த்தை சேர்ந்துருக்கு பாருங்கள். அப்போது அன்னுனா தட், என்று அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். லம்முனா இல்லை, நாட் அப்படின்னு அர்த்தம். யரஹு அப்படின்னா சீஸ் ஹிம், பார்க்குறது. ஓகே, அவனை பார்க்கறது. அப்போது அல்லம் யரஹு அப்படின்னா அவனை பார்க்கவில்லை அப்படின்னு அர்த்தம். லம்முனா இல்லை. ஓகே, யரஹுனா பார்க்குறது. அப்போது லம் யரஹுனா பார்க்கவில்லை அப்படின்னு அர்த்தம். சரியா? இந்த ஹூங்கிறது அவனை அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அஹத் அப்படின்னா ஒருவனும். அப்போது யாருமே அவனை பார்க்கவில்லை என்று அவன் கருதுகின்றானா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கேள்வியாக கேட்குறான். அவனை ஒருவனும் பார்க்கவில்லை என்று எண்ணுகிறானா அப்படின்னு கேட்குறான். அடுத்ததான் 8வது ஆயத்தை பாருங்கள். அலம் நஜ்அல் லஹு ஐனைன். அலம் நஜ்அல் அப்படின்னா நாம் ஆக்கவில்லையா. இதுலேயும் அந்த ஹம்சா ஃபஸ்ட்டு வரக்கூடியது ஹம்சத்துல் இஸ்திஃப்ஹாம், கேள்விக்காக வரக்கூடிய ஹம்சா, அது அலிஃபு. அடுத்ததான் லம்னா இல்லை, நஜ்அல் அப்படின்னா ஆக்குறது. ஓகே, அப்போது அலம் நஜ்அல் அப்படின்னா அதாவது ஆக்கவில்லையா. அதாவது ஹாவ் வி நாட் மேட் அப்படின்னு ஒரு கேள்வி. இதுவும் ஒரு கேள்வி தான். அதாவது அலம் நஜ்அல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது லஹுனா அவனுக்கு. ஐனைன் அப்படின்னா இரு கண்களை. ஓகே, அவனுக்கு நாம் இரு கண்களையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறான். அதாவது have we not made for him 2 eyes, அவனுக்கு இரு கண்களையும் நாம் ஆக்கவில்லையா, அதாவது நாம் படைக்கவில்லையா அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா 9வது ஆயத்தை பாருங்கள். வலிசானம் வஷஃபத்தைன். லிசான், வனா மேலும், இன்னும், மற்றும், அண்ட் அப்படின்னு அர்த்தம். லிசானன் அப்படின்னா ஒரு நாவு. ஓகே, ஷஃபத்தைன், வனா மேலும், ஷஃபத்தைன் அப்படின்னா இரு உதடுகளை. அப்போது ஒரு நாவையும் இரு உதடுகளையும் அதாவது அழிக்கவில்லையா, அதாவது கொடுக்கவில்லையா, படைக்கவில்லையா அப்படின்னு அர்த்தம். இன்னும் ஒரு நாவையும் இரு உதடுகளையும் அவனுக்கு நாம் படைக்கவில்லையா. வலிசானவ் வஷஃபத்தைன். ஓகே, வலிசானவ் வஷஃபத்தைன்.
அடுத்ததாக பாருங்கள் 10வது ஆயத்து வஹதைனா ஹுன்னஜுதைன் வஹதைனாஹு அப்படின்னா அவ்வானா இன்னும் ஹதைனாஹு அப்படின்னா அவனுக்கு வழிகாட்டினோம். அடுத்தது அந்நஜ்தைன் அப்படின்னா இரு பாதைகளை, ஓகே, மேலும் தெளிவான இரு வழிகளை அவனுக்கு நாம் காட்டிவிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது இரு பாதைகள் அப்படிங்கிறது இங்கே எதை குறிக்குது? இன்னும் இரு பாதைகளை அவனுக்கு நாம் வழிகாட்டினோம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அண்ட் ஷோன் ஹிம் த 2 ways. அந்த 2 ways என்ன அப்படின்னா நன்மை தீமை அப்படிங்கிறதான். அதாவது குட் அண்ட் ஈவில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? குட்டுனா நன்மை, தீமைனா ஈவில். ஸோ இதை பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? அதாவது இந்த ஆயத்தில் யக்கூலு அஹ்லக்து மாலல் லுபதா அப்படிங்கும் போது இந்த இடத்துல வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்னா ஏராளமான செல்வங்களை வாரி இறைத்து விட்டான் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து யாருமே அவனை பார்க்கவில்லை என்று அவன் கருதுகின்றானா அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்குறான். அதாவது இந்த உலகத்தில் மனிதனுக்கு வந்து சுகம் அனுபவிக்கிறதுக்கும் உல்லாசமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் உள்ள இடம் கிடையாது. ஆனால் கடுமையாக உழைக்க வேண்டிய இடம் இதுதான். சிரமங்களையும் அல்லல்களையும் சகிச்சுக்கிட்டு வாழ வேண்டிய இடம் இந்த துன்யா தான். எந்த மனிதனுமே இந்த கட்டங்களை கடந்து போகாமல் வாழவே முடியாது, கடந்து தான் போயாகணும். இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவன் எப்படி இருக்கிறான்னா யக்கூலு அஹ்லக்து மாலல் லுபதா, அதிகமான செல்வத்தை நான் அழித்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதாவது ஸ்பெண்ட் பண்ணுறது, செலவு பண்ணுறதை தான் இங்கே சொல்கிறான். என்னென்னா இவன் வந்து பெருமை அடிக்கக்கூடியவனாக இருக்கிறான். எந்த வழியில் இந்த செல்வத்தை சம்பாதிச்சான், எந்த வேலைக்காக இந்த செல்வத்தை வந்து செலவழிக்கிறான் அப்படிங்கிறத கண்காணிச்சுக்கிட்டு தானே இருக்கிறான் ஒருத்தன். அவன் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஆனால் அவன் தனக்கு மேலே இருக்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலையா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்குறான். யஹ்சபு அல்லம் யரஹு அஹது அப்படின்னா யாருமே அவனை பார்க்கவில்லை என்று அவன் கருதுகின்றானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். அப்போது இவன் வந்து என்ன பண்ணுறான்னா செல்வத்தை தான் வாரி இறைக்கிறான். அதாவது ஆதமுடைய மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவன் வந்து சம்பாதிக்கக்கூடியதை எப்போவுமே செலவு பண்ணக்கூடியதாக இருக்கிறான். ஆனால் அவன் எப்படி சம்பாதிக்கிறோம், எதுக்காக செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாமல் மணியை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறான் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்குது. அப்போது அவன் வந்து எப்படி செலவு பண்ணான்னா அபண்டண்ட்டாக, அதாவது ரொம்ப ரொம்ப அதிகமாக, ஏராளமாக அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பார்க்கவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு யாரும் அவனை பார்க்கவில்லை என்று அவன் கருதுகின்றானா அப்படின்னு கேட்டுட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு படைத்த நிஅமத்துக்களை இங்கே சொல்லி காமிக்கிறான் பாருங்கள். அலம் நஜ்அல் லஹு ஐனைன், அவனுக்கு நாம் இரு கண்களையும், வலிசானன் வஷஃபத்தைன், அதாவது ஒரு நாவையும் இரு உதடுகளையும் அளிக்கவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வஹதைனா ஹுன்னஜுதைன், மேலும் நன்மை தீமையின் தெளிவான இரு வழிகளை அவனுக்கு நாம் காட்டிவிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். அதாவது இந்த கருத்து என்ன? இரு கண்களையும் ஒரு நாவையும் இரு உதடுகள் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நிஅமத்து. இந்த நிஅமத்தை கொண்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இரு கண்களை கொண்டு ஹலாலான விஷயங்களை பார்க்கலாம், நாவை கொண்டு பேசலாம், சாப்பிடலாம், உணர்வுகளை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், சொல்லலாம், 2 உதடுகளை வச்சும் வந்து பேசலாம், சாப்பிடலாம், உணவு உண்ணலாம், முகத்துக்கும் வாயுக்கும் வந்து அலங்காரமாகவும் இது இருக்குது இல்லையா? இந்த நிஅமத்து எல்லாமே அலங்காரமாகவும் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். ஸோ இதை வச்சுட்டு இவன் எப்படி இருக்கிறான்னா இது உண்மையான அர்த்தம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் அவனுக்கு வந்து ஞானத்தையும் அறிவையும் சிந்திக்கும் ஆற்றலுக்கான வழிவகைகளையும் அளிக்கவில்லையா அப்படிங்கிறதுக்கு இந்த இந்த கண்கள், இரு கண்கள், ஒரு நாவு, இரு உதடு அப்படிங்கிறதுக்கு இந்த அர்த்தங்களும் இருக்குது. அவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் சிந்திக்கும் ஆற்றலுக்கான வழிவகைகளையும் அளிக்கவில்லையா அப்படிங்கிற இந்த அர்த்தத்தையும் கொண்டதாக இருக்குது. அடுத்ததான் வஹதைனாஹுன் நஜ்தைன, அதாவது மேலும் நன்மை தீமையின் தெளிவான இரு வழிகளை அவனுக்கு நாம் காட்டிவிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது சுப்ஹானல்லாஹ் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதே மாதிரியே கருத்துள்ள இன்னொரு ஒரு ஆயத்து 76 அதாவது சூரத்து ஸஹ்ர்னு நினைக்கிறேன், ஆமாம், சூரத்து ஸஹ்ரில்
ரெண்டாவது மூணாவது ஆயத்தை எடுத்து பார்த்தோன்னா இதே மாதிரியே வருது பாருங்கள். இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜ் நப்தலீஹி ஃபஜஅல்நாஹு சமீஅம் பஸீரா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனிதனை சோதிப்பதற்காக இன்னா ஹலக்கனல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜ் அப்படிங்கிற மனிதனை சோதிப்பதற்காக கலப்பு விந்து துளியிலிருந்து அவனை நாம் படைத்தோம். அதுக்கப்புறமா நபுதலிஹி ஃபஜஅல்நாஹு சமீஅம் பஸீரா அவனை நாம் படைத்துட்டு என்ன பண்ணியிருக்கிறான்னா அவனை செவியுறுபவனாகவும் பார்ப்பவனாகவும் ஆக்கினோம் அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்த ஆயத்தில் என்ன தெரியுமா சொல்கிறான்? இன்னா ஹதைனாஹு ஸபீல இம்மா ஷாகிரன் வ இம்மா கஃபூரா. அதாவது இன்னா ஹதைனாஹு அவனுக்கு நாம் நேர்வழி காட்டினோம். அதாவது ஹதைனாஹு ஸபீல அப்படின்னா நேர்வழி காட்டினோம். இம்மா ஷாக்கிரன் அதாவது அவன் நன்றி செலுத்துபவனாகவோ, வ இம்மா கஃபூரா நன்றி கெட்டவனாகவோ இருக்கிறான் அப்படின்னு இங்கேயும் நேர்வழி காட்டிட்டு இந்த மாதிரி இருக்கிறான், நன்றி செலுத்துபவனாகவோ நன்றி கெட்டவனாகவோ இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறான். அதாவது அவன் வந்து கிரேட்ஃபுல்லாகவும் இருக்கலாம், அன்கிரேட்ஃபுல்லாகவும் இருக்கலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து சொல்கிறான். அவனுக்கு வந்து பாதையை காமிச்சிட்டோம், ஆனால் இவன் வந்து இப்படிப்பட்டவனாக தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. சுப்ஹானல்லாஹ், ஒரே கருத்துடைய ஆயத்து தான் இது. அப்போது அவனுக்கு குட் அண்ட் ஈவில் ரெண்டுமே வந்து கொடுக்கப்பட்டாச்சு. இப்போது அவன் தான் வந்து அதை என்ன பண்ணணும்? சூஸ் பண்ணணும். அப்போது சரியான பாதையை அவன் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி இன்னும் சில விளக்கங்களை அடுத்த ஆடியோவில் சொல்கிறேம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், இந்த ஆயத்துக்கள் பாருங்கள், 6லேருந்து 10 ஆயத்துக்கள் சூரா பலதில் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யகூலு அஹ்லக்து மாலல் லுபதா. அதாவது ஏராளமான செல்வத்தை வந்து பாழாக்கி விட்டேன் அப்படின்னு மனிதன் வந்து எப்படி சொல்கிறான்னா, இருமாப்போட தான் சொல்கிறான். அதாவது ஏராளமான செல்வங்களை வாரி இறைச்சிட்டேன் அப்படின்னு பெருமை அளிக்கக்கூடியவங்க தான் இப்படி சொல்லுவாங்க இல்லையா? அப்படி ஒரு மனுஷன் வந்து சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து இந்த உலகத்தில் இந்த பணத்தை பற்றி என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அவனுடைய மதிப்பையும் பதவியையும் இந்த உலகத்தில் காப்பாற்றிக்கிறதுக்காகத்தான் தான் வந்து செலவு செய்கிறதா வந்து சொல்லிக்கிறான். அதனால தான் வந்து இந்த மாதிரியான எக்கச்சக்கமான அளவே இல்லாத அவனுடைய செல்வத்தையும் பொருட்களையும் அழிக்கிறான், அதாவது செலவு செய்கிறான் அப்படிங்கிறத வீணாகவே வந்து இந்த ஜம்பம் அடிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அவன் வந்து என்ன பண்ணுறான்னா இருமாப்பு கொள்கிறான். தான் செலவு செய்கிறதையே வந்து பெருமையாக நினைக்கிறான். அதுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்ததாக கேட்குறான், யஹ்சபு அல்லம் யரஹூ அஹது, யாருமே அவனை பார்க்கவில்லை என்று அவன் கருதுகின்றானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நன்மையான காரியங்களுக்காக ஒரு கொஞ்சம் கூட அவன் வந்து மனசு வந்து அவன் வந்து செலவே செய்ய மாட்டான். பொதுவாக இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஆதாயத்துக்காக வந்து என்ன பண்ணுறான்னா அவன் வந்து செலவு செய்கிறான். நிலையான பலனை அளிக்கக்கூடிய செலவை வந்து அவன் நினைக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய செலவு தான் வந்து நிலையான செலவு, இதுதான் வந்து நிலையான நமக்கு பலனை தரப்போகுது அப்படின்னு நினச்சிட்ருக்கிறான். ஆனால் ஒருத்தவங்களுக்கு கூட ஒரு காசை மனசு வந்து கொடுக்க மாட்டான், அப்படிப்பட்டவனாக இருக்கிறான். இந்த மாதிரி இப்படிப்பட்ட எண்ணத்தையும் செய்கைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லா உத்து கவனித்து கூர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனால் இவனோட நினப்பு எப்படி இருக்குது? தன்னை யாருமே கவனிக்கலை அப்படிங்கிற மாதிரியான நினப்பில் இருக்கிறான். அப்படிங்கிறத தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 6, 7வது வசனங்களில் சொல்லி காமிக்கிறான். அடுத்த ஆயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 8வது 9வது ஆயத்தை பாருங்கள். அலம் நஜ்அல் லஹு ஐனைன் வலிசானன் வஷஃபத்தைன். அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் வந்து மனிதனுக்கு கணக்கே இல்லாத மாதிரி எக்கச்சக்கமான பாக்கியங்களையும் நியாமத்துக்களையும் பிளெஸிங்ஸை வந்து கொடுத்துருக்குறான்.
அருள் வளங்களை வந்து பொழிஞ்சிருக்கிறான் இல்லையா. அதில் 1 2 இங்கே எடுத்து காமிக்கிறான் பாருங்கள். 2 கண்கள், அப்புறம் 1 நாவு, 2 உதடுகள். அதாவது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு நமக்கு கண்கள் தேவையாக இருக்குது. நம்மளுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கோ இல்லை உணவை வந்து நம்ம உயிர் வாழ்கிறதுக்காக உணவை சாப்பிட்றதுக்கோ வந்து நாவு, உதடுகள் இதெல்லாமே தேவையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நன்மையான பாதையையும் தீமையான பாதையையும் தெரியக்கூடிய முறையில் அவன் வந்து நமக்கு காட்டிட்டான் இல்லையா. உள்ளுணர்வே நமக்கு சொல்லிக் கொடுக்கும். இப்போ ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது நல்லது இது கெட்டதுங்கிறத வந்து இயற்கையாகவே ஒரு இயல்பாகவே நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா. ஒரு சின்ன குழந்தை கூட அதை வந்து தெரியும். பெரியவங்களாகி பகுத்தறிவு வந்து படிக்கிறோம், அது அதன் மூலமாக தான் தெரியுது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பிறந்த குழந்தையிலேருந்தே எது நல்லது எது கெட்டதுங்கிறது குழந்தைக்கே தெரியும். இப்போது வந்து சூடாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நெருப்பு, அது தீயது அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியும். இனிப்பு இதை சாப்பிடலாம் அப்படிங்கிறது இந்த குழந்தைக்கு தெரியும். கசப்பு இதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியும். ஸோ எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத அந்த அந்த பிறந்த குழந்தையாலேயே ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு நேமத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு காட்டி கொடுத்துக்கிறான் இல்லையா. சுப்ஹானல்லாஹ். அப்போது நன்மையான பாதையும் தீமையான பாதையும் இயற்கையாகவே இயல்பாகவே ஒரு மனிதனுக்கு வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய பக்குவத்தையும் ஞானத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்துருக்கிறான். அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பாக்கியங்களை எதுக்காக கொடுத்துருக்குறானோ அதை சரியான முறையில் மனிதன் வந்து உபயோகப்படுத்துறது இல்லை அப்படிங்கிறத தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறான். மனுஷனுக்கு வந்து அல்லாஹ் அளித்திருக்கக்கூடிய நேமத்துக்களில் கண்கள், நாவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா. கண் இல்லாமல் போனால் மனுஷனோட நிலைமை எப்படி இருக்கும்? ஒரு காரியமும் செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவான். இல்லை நம்மளே வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு கண்ணை மூடிட்டு வீட்டில் வேலை செஞ்சு பார்ப்போமே, அடி எடுத்து வைக்க முடியாது நம்மளால் இல்லையா. ஸோ எங்கேயாவது இடிச்சுக்குவோம், ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படி தானே. அது அந்த இல்லாத இருக்கும்போது தான் அதனுடைய வழிவர்த்தம் நமக்கு தெரியும், அதனுடைய நேமத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். சுப்ஹானல்லாஹ். மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த உறுப்புகள் வந்து உறுப்புகள்லேயே கண்கள் வந்து ரொம்ப 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 முக்கியமானது இல்லையா. யாருமே அதை மறுக்க முடியாது. அதே மாதிரி தான் நாவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாவு இந்த ஒரு உறுப்பில். அதாவது பேச்சு அப்படிங்கிறது மனுஷனை வந்து மிருகத்துலேருந்து வந்து பிரித்து காமிக்குது அப்படி தானே. எல்லாத்துக்கும் நாக்கு இருக்குது, மிருகத்துக்கும் தான் நாக்கு இருக்குது, ஆனால் எல்லாமே பேசுதா? மனுஷன் தான் பேசுகிறான். அதே மாதிரி உணவில் உள்ள பல சுவைகளையும் மனுஷன் தான் வந்து தெரிஞ்சுக்கிறான். ஒரு மனுஷனை வந்து மேன்மைப்படுத்துகிறதா இருந்தாலும் சரி, அதாவது உயர்வாக காமிக்கிறதா இருந்தாலும் சரி, தாழ்வாக காமிக்கிறதா இருந்தாலும் சரி, இழிநிலைக்கு உள்ளாக்கப்படுறதா இருந்தாலும் சரி, எதை பொறுத்து அமையுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த நாவை பொறுத்து தான் அமையுது. இந்த உலகத்தில் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு நாவே வந்து டிசைட் பண்ணும். அதே மாதிரி மறு உலகத்தில் வந்து வெற்றி கிடைக்கிறதும் வந்து சொர்க்கவாசியா நரகவாசியா அப்படிங்கிற முடிவு பண்ணக்கூடிய இடத்துலையும் இந்த நாவு தான் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அப்பேற்பட்ட ஒரு உறுப்பு தான் இந்த நாவு அப்படிங்கிறது. இது ஒரு பெரிய நியாமத்து. ஆனால் இதை எவ்வளவு அலட்சியமாக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஸோ இந்த மாதிரி அதாவது நாக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பிரச்சனைகள், எக்கச்சக்கமான சண்டைகள், புரளி பேசுகிறது, பொய் சொல்கிறது, கோல் சொல்கிறது, இல்லை என்னென்னலாம் புறம் பேசுகிறது, அவதூறு சொல்கிறதுன்னு சொல்லிகிட்டே போகலாம். இந்த ஒரு ஃபோனை எடுத்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசினாலே அவங்களுக்குள்ளார டைரெக்டாக பேசிக்காமல் 3வது மனுஷனை பற்றி, அதாவது அந்த இடத்துல இல்லாதவங்களை பற்றி பேசுகிறது, இந்த மாதிரியான ஒரு இது வந்து நிலைகள் வந்து நார்மலாகவே இருக்குது. அது ஒரு தப்புனே தெரியாத அளவுக்கு இந்த பேச்சுங்கிறது இருக்குது இல்லையா. அது வந்து கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொன்னால் கூட அவதூறோ புறம் பேசுகிறதோ இதுலேருந்து நம்ம தவிர்ந்திருக்கணுமா இல்லையா. சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாத்தையுமே வந்து மனிதனாக இருக்கக்கூடியவன் செஞ்சுட்டு தான் இருக்கிறான். அதுவும் பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனமாகவே இருக்கணும். நாவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த நாவை வந்து என்ன சொல்கிறதுனா, நல்லா பேசினா வாயாடின்னு சொல்லுவாங்க, அமைதியாக இருந்தால் ரொம்ப திமிரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த நாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சரியான அளவில் பக்குவமாக கரெக்டாக நம்ம வந்து பேசணும். ஸோ அதை வந்து சரியான முறையில் உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இது இஸ்லாம் வந்து ரொம்பவே நமக்கு வலியுறுத்துது. அதாவது ஒரு சஹாபி வந்து உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட வந்து கேட்குறாங்க, எதை கொண்டு முக்தி அடையலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு ஞானத்தை அடையலாம் அப்படின்னு கேட்கும்போது, உன்னுடைய நாவை அடக்கி வீட்டில் தனித்திருந்து உன்னுடைய பாவங்களை நினைத்து அழுது கொண்டிரு அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். இது திருமிதியில் பதியப்பட்ட செய்தி.
அப்போது எந்த அளவுக்கு இது முக்கியமாக இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு ஒரு செய்தி புகாரி கிதாபில் பதியப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தனது இரு நாடிக்குழிக்கு இடையில் உள்ளதை, அதாவது நாவையும், தனது இரு கால்களுக்கு இடையில் உள்ள வெட்கஸ்தலத்தையும் பாவங்கள் செய்வதை விட்டும் பேணிக்கொள்வதாக எனக்கு எவர்களது பொறுப்பு, அதாவது ஜாமீன் கொடுத்தால் அவர்களுக்கு சொர்க்கத்தை பற்றி நான் பொறுப்பாளியாக இருப்பேன். அதாவது சொர்க்கத்துக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எதை காப்பாற்றிக்கிட்டா? நாவையும் மர்ம உறுப்பையும். ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இது நாவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரதானமான ஒரு உறுப்பாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அடுத்த வசனத்தில் பாருங்கள், 10வது வசனத்தில் வஹதைனாஹுன் நஜ்தைன். வஹதைனா அதாவது இன்னும் வழிகாட்டினோம், அவனுக்கு வழிகாட்டினோம், நஜ்தைன் இரு பாதைகளை, அதாவது நன்மை தீமை அப்படிங்கிற அந்த பாதைகளை, நல்லது கெட்டது அப்படிங்கிறத பகுத்து உணரக்கூடிய சக்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்துருக்குறான். அதாவது எக்கச்சக்கமான பொருள்களை வாரி இறைச்சிட்டேன், அழிச்சிட்டேன் அப்படின்னு கதறக்கூடிய அந்த மனுஷன் அல்லாஹுடைய அன்பை பெறணும் அப்படிங்கிறதுக்காக செலவு செய்கிறானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எதுக்காக செலவிடக்கூடாதோ அதுக்கு செலவு செஞ்சிட்ருக்கிறான். அதாவது தனக்கு அருளப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுத்தறிவை வச்சுட்டு உணர்ந்து பார்த்தானா அவன், நீ நல்லதுக்கு செலவு செய்யணும், ஹலாலான விஷயங்களுக்கு செலவு செய்யணும், தர்மம் செய்யணும், சதக்கா செய்யணும், அதுக்கப்புறம் ஜக்காத்து கொடுக்கணும், கட்டாய கடமை, அதெல்லாமே செஞ்சு தான் ஆகணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி அவன் சிந்திச்சு உணர்ந்து சதக்கா பண்ணுறானா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. செலவு தான் செய்கிறான், தனக்கு செலவு செஞ்சுக்கிறான், பிறருக்கு எதுவுமே கொடுத்து உதவுறது கிடையாது. இது பகுத்தறிவை கொண்டு உணர்ந்து பார்க்குறானா இல்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். ஆனால் அவனுடைய அறியாமையின் காரணமாக தனக்கு நேரான பாதை காண்பிக்கவே படலை அப்படின்னும் சொல்கிறான். உண்மை என்ன? நாம் இரு பாதைகளையும் காட்டிவிட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்லி காமிச்சிட்டான். இந்த வசனத்தில் வஹதைனாஹுன் நஜ்தைன் அப்படின்னா மேலும் நன்மை தீமையாக இரு பாதைகளை நாம் அவனுக்கு காட்டிவிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்போது நமக்கு இருக்குது, நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைட் பண்ணிட்டான். அந்த நேரான அந்த இரு பாதைகள் நமக்கு என்னென்னு தெரியுது. அப்போது நம்ம கரெக்டான பாதையை தான், நன்மையான பாதையை தான் நம்ம சூஸ் பண்ணி போகணும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய வகையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை நமக்கு சொல்லி காமிக்கிறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சரியான முறையில் ஓதி அல்ஹம்துலில்லாஹ் அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களாக, சாலிஹான பெண்மணிகளாக விளங்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த் அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், நம்ம 90வது சூரா அல் பலதில் 6லேருந்து 10 ஆயத்துக்களுக்கு உண்டான தஜ்வீது சட்டங்களை பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யகூலு அஹ்லக்து மாலல் லுபதா. யா ஃபத்ஹா யா, காஃப் தொமா, வாவ் சுக்கூன், கூ வாவுல் மத்து 2 ஹரக்கத்தை நீட்டணும், லாம் தொமா லு, யகூலு. அடுத்தது ஹம்சா ஃபத்ஹா ஹ சுக்கூன் அஹ், லாம் ஃபத்ஹா கஃப் சுக்கூன் லக், த தொமா து, அஹ்லக் து. இந்த இடத்துல ஹ சுக்கூனுக்கும் காஃப் சுக்கூனுக்கும் ஹம்ஸ் சிஃபத்தை கொடுக்கணும், அஹ்லக் து. அடுத்தது மீம் ஃபத்ஹா அலிஃப் மத்து மா 2 ஹரக்கத்தை நீட்டணும், மா. அடுத்தது லாமில் என்ன இருக்குதுன்னா ஃபத்ஹத்தைன் இருக்குது. அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்கள், லாம் இருக்குது. அப்போது இந்த சட்டத்துக்கு பேர் என்ன? இது இதகாம் பண்ணணும், இதகாம் காமில், அதாவது முழுசாக இதகாம் பண்ணிடணும். அதுக்கப்புறமா பிலா குன்னா, அதாவது பிலா குன்னான்னு சொல்லலாம், இல்லைன்னா கைரி குன்னா அப்படின்னு கூட சொல்லலாம். குன்னா இருக்கக்கூடாது, முழுமையாக இணைந்திடும். ஓகேவா? அப்போது லாம் ஃபத்ஹத்தைன் லாம் ஷத்தாவோட இணைஞ்சு மாலல் மாலல் அப்படின்னு வரும். அடுத்தது லாம் தொம்மா லு, மாலல் லு. ப ஃபத்ஹா ப, தால் ஃபத்ஹத்தைன் இருக்குது. ஓகே, அப்போது லுபதன் அப்படின்னு வரும், மாலல் லுபதன் அப்படின்னு வரும். இப்போது நம்ம வக்ஃபு பண்ண போகிறோம், ஓகே, ஸ்டாப் பண்ண போகிறோம். அதனால் மத்துல் ஐவத் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது. அப்போது இந்த ஃபத்ஹத்தைன் நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் 2 ஹரக்கத்தை நீட்டி தான் நிப்பாட்டணும். அப்போது மாலல் லுபதா அப்படின்னு 2 ஹரக்கத்தை நீட்டி நிப்பாட்டணும். ஓகேவா? இப்போ இதை எப்படி ஓதணும்? யகூலு அஹ்லக்து மாலல் லுபதா. அடுத்தது 7வது ஆயத்தை பாருங்கள். யஹ்சபு அல்லம் யரஹு அஹத்.
அப்போது ஹம்சா ஃபதா அ, யா ஃபதா ஹ சுக்குன் யஹ், யஹ் யஹ். அடுத்தது சீன் ஃபதா ச, ப தொம்மா பு, யஹ் ச பு. அடுத்தது ஹம்சா ஃபதா லாம் ஷத்தா அல். இந்த இடத்துல நூன் இருக்குது, அன் அப்புறம் லம் இருக்குது. இப்போது இந்த நூன் சாக்கினா இருக்கிறதுனால அடுத்த எழுத்து என்னான்னு பார்க்கும்போது லாம் வந்திருக்கா. இப்போ இங்கே என்ன சட்டம் அப்படின்னா இதுகாம் தான் பண்ணணும். இதுகாம் காமில் பிலா குன்னா. ஓகே, முழுமையாக இணைச்சிடணும், குன்னா கொடுக்கக்கூடாது. அப்போது அல்லம் அப்படின்னு வந்துடும். ஓகே, அல்லம் மீம் சுக்குன் லம். ஓகே, அப்போது அல்லம்க்கு அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்கள், யா வந்திருக்குது. அப்போது இங்கே என்ன சட்டம், இதுகார் ஷஃபவி. ஓகே, இதுகார் ஷஃபவி சட்டம். அப்போது தெளிவாக தான் ஓதணும். மீம் சாக்கினாக்கு அடுத்ததான் யா வந்திருக்குது. அப்போது அல்லம் ய. ஓகே, யா ஃபதா யா, ரா ஃபதா ரா, யா ரா. ரா வந்து ஹெவியாக உச்சரிக்கணும், தஃப்ஹீம். அடுத்தது ஹ தொம்மா. அடுத்ததாக பாருங்கள், குட்டியாக வாவ் போட்டு மேலே மத்து போட்டிருக்குது. இங்கே என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹங்கிறது வந்து பிரதிப்பெயர் சொல்லுக்கான வரக்கூடிய ஹ. ஓகே, தமீர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தமீர் ஹாக்கு முன்னாடி ஹரக்கத்து இருக்கணும். ஓகே, இதுக்கு முன்னாடி ரால ஃபத்தா இருக்குதா, அதுக்கு அடுத்த இந்த ஹ தமீருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ன இருக்குது, ஹம்சா வந்திருக்குதா. அடுத்த வார்த்தையில் முதல் எழுத்து ஹம்சா வந்திருக்குதா. அப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு வடிவத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து மத்து சிலத்துல் குப்ரா அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அப்போது இங்கே என்ன பண்ணணும்னா 4 இல்லைனா 5 அலிஃப் நீட்டி தான் ஓதணும். அப்போது யரஹூ அப்படின்னு நீட்டணும். ஓகேவா. அடுத்தது பாருங்கள், ஹம்சா ஃபதா அ, ஹ ஃபதா ஹ, அஹ. தாலில் தொம்மத்தைன் இருக்குது. இப்போ இதை வக்ஃபு பண்ண போகிறோம். ஸ்டாப் பண்ணுறதுனால சுக்குனை மாற்றிடுவோம். அப்போ என்ன பண்ணணும், கல்கலா குபுரா. அப்போது அஹது, அஹது. ஓகே, இது எப்படி சொல்லணும், யஹ்சபு அல்லம் யரஹூ அஹது. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது 8வது ஆயத்தை பாருங்கள். அலம் நஜ்அல் லஹு ஐனைன். இந்த இடத்துல ஹம்சா ஃபதா அ, லாம் ஃபதா மீம் சுக்கூன் லம், அலம். இந்த மீம் சுக்கூனுக்கு அடுத்ததான் நூன் வந்திருக்கு. இப்போ இங்கே என்ன சட்டம், இங்கேயும் என்ன பண்ணணும், இதுஹார் ஷஃபவி. தெளிவாக தான் சொல்லணும். அடுத்ததான் நூன் ஃபதா ஜீம் சுக்கூன் நஜ். இந்த இடத்துல கல்கத்து சுகுரா லைட்டாக தான் அசைச்சு ஓதணும். அடுத்ததான் ஐன் ஃபதா அ. அடுத்தது பாருங்கள், லாம் இருக்குது. அடுத்த எழுத்துலையும் ஒரு லாம் இருக்குது. அடுத்த எழுத்து லாமில் ஷத்தா போட்டிருக்குதா. அப்போது இங்கே ஒரு சட்டம் இருக்குது. அது என்ன சட்டம் அப்படின்னா, இங்கே வந்து இதுகா முத்தமாசிலான் அஸ்ஸகீர் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. ஓகே, இதுகா முத்தமாசிலான் அஸ்ஸகீர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த இறுதி எழுத்து நஜ்அல் அப்படிங்கிறதுல லாம் சுக்கூன் இருக்குது. அடுத்த வார்த்தையில் முதல் எழுத்தில் லாம் ஷத்தா இருக்குது. இந்த மாதிரி ஒரே எழுத்து இந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்து இந்த இடத்துல இதுகாம் பண்ணணும். அதாவது நஜ்அல் அப்படிங்கிற உள்ள லாமை வந்து லாம் சுக்குனை வந்து நம்ம உச்சரிக்காமல் லாம் ஷத்தால் இணைச்சிருவோம். ஓகேவா. அப்போது நஜ்அல் லஹு அப்படின்னு வந்துடும். ஓகே, இது வந்து இணைஞ்சிரும், இதுகாம் பண்ணிடுவோம். சரியா. இதுகாம் முத்தமாசிலான் அஸ்ஸகீர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பேர் இருக்குது, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் லாம் ஃபத்ஹா. அடுத்தது பாருங்கள், ஹ தொம்மா வாவ் சகைரா ஹூ. இந்த இடத்துல மத்து சிலத்து சுகரா. ஓகே, அப்போ 2 ஹரக்கத்தை நீட்டி ஓதணும். நஜ்அல் லஹு. அடுத்தது ஐன் ஃபத்ஹா யா சுக்கூன் ஐ. இந்த இடத்துல யாவுல் லீன் இருக்குது. அடுத்தது நூன் ஃபத்ஹா யா சுக்கூன் நை. இந்த இடத்துலையும் யாவுல் லீன் ஐ நை. அடுத்தது நூன் கெஸ்ரா நீ. இது இப்போ சுக்கூன் ஆக்க போகிறோம் வக்ஃபு பண்ணுறதுனால. அப்போது ஐ நைன் அப்படின்னு இந்த இடத்துல என்ன சட்டம் வரும், அதாவது என்ன பண்ணுவோன்னா மத்தில், அதாவது இந்த சட்டம் வரும். ஹுருஃபுல் லீன் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல லீன் இல்லாமல் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் மத்தாக்கிடுவோம். ஓகேவா. அப்போ மத்துல் லீன் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. ஓகே, ஐ நைன் அப்படின்னு 4 இல்லைனா 6 ஹரக்கத் வரைக்கும் நீட்டி நிப்பாட்டலாம். சரியா. ஐ நைன் அப்படின்னு சொல்லி நீட்டி நிப்பாட்டலாம். ஸோ இந்த சட்டம் இங்கே வருது. இதை எப்படி ஓதணும், அலம் நஜ்அல் லஹு ஐனைன் அப்படின்னு நீட்டி நிப்பாட்டலாம். 4 இல்லைனா 6 ஹரக்கத்து வரைக்கும் நீட்டலாம். அடுத்தது 9வது ஆயத்தை பாருங்கள்.
வலிசானௌ வஷஃபத்தைன் லிசான் அதை பாருங்கள் வா ஃபதாவா லாம் கெஸ்ரா லி சீன் ஃபதா அலிஃப் மத்து ச 2 ஹரக்கத்தை நீட்டுவோம் வலி ச நூன் ஃபத்தத்தைன் இருக்குது அடுத்த வார்த்தையில் முதல் எழுத்து வாவ் இருக்குது அப்போ இங்கே என்ன சட்டம் இதுகாம் பண்ணணும் ஆனால் இதுகாம் நாக்கிஸாக இருக்குது அதே சமயத்தில் அதாவது இதுகாம் நாக்கிஸு பில் குன்னா ஓகே குன்னாவோட இதுகாம் பண்ணுறோம் ஆனால் அது முழுமை இல்லாத இதுகாமாக இருக்குது ஓகேவா அப்போது இங்கே என்ன பண்ணுறோம் நூன் ஃபத்தத்தைன் வாவோட இணைது அப்போது வலிசா நௌ அப்படின்னு சொல்லி நம்ம இணைச்சிட்டு வா ஃபதாவா அடுத்தது ஷீன் ஃபதா ஷ ஃப ஃபதா ஃப வ ஷ ஃப த ஃபதா யாசுகூன் தை இந்த இடத்துல என்ன வருது யாவுல் லீன் இது அடுத்ததான் நூன் கெசரா நீ இந்த இப்போ வக்ஃபு பண்ணுறதுனால நூனை சுக்கூனா மாற்றணும் அப்படின்னு சொன்னால் என்ன சட்டம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மது லீன் சட்டம் அப்போது இங்கே என்ன பண்ணுவோம் 4 இல்லைன்னா 6 ஹரக்கத்தை நீட்டி தான் நிப்பாட்டணும் அப்போ எப்படி ஓதணும் வலிசானௌ வஷஃபத்தைன் வலிசானௌ வஷஃபத்தைன் அப்படின்னு ஓதி நீட்டி நிப்பாட்டுவோம் அடுத்தது 10வது ஆயத்தை பாருங்கள் வஹதைனாஹுன் நஜ்தைன் இந்த இடத்துல வாவ் ஃபதா வ ஹ ஃபதா ஹ வ ஹ தால் ஃபதா யாசுகூன் தை இந்த இடத்துல யாவுல் லீன் இது அடுத்த நூன் ஃபதா அலிஃப் சகைரா ந 2 ஹரக்கத்தை நீட்டுவோம் ஹ தொம்மா நூன் ஷத்தா ஹுன் இந்த இடத்துல நூன் வந்து அதாவது ஹுருஃபு ஷம்சியா அதனால் அலிஃப் லாம் வந்து நம்ம உச்சரிக்க மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்த நூனில் முஷத்ததா இருக்கிறதுனால இங்கே என்ன பண்ணுவோன்னா அக்மல் குன்னா முழுமையாக குன்னா கொடுக்கணும் அப்போது வஹதைனாஹுன் அந்த இடத்துல ஒரு பாஸ் கொடுத்து ஓதுங்க வஹதைனாஹுன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நூன் ஃபதா ஜீம் சுகூன் நஜ் இந்த இடத்துல கல்கலத்து சுகரா அடுத்ததான் தால் ஃபதா யாசுகூன் தை இங்கேயும் என்னது ஹுருஃபுல்லீன் யாவுல்லீன் இது அடுத்ததான் நூன் கெசரா நீ இப்போ இதை நூன் சுக்கூனா மாத்திரம் ஏன் வக்ஃபு பண்ணுறதுனால அப்போது இங்கே என்ன சட்டம் மத்து லீன் சட்டம் அப்போ 4 இல்லைன்னா 6 ஹரக்கத்தை நீட்டி தான் நிப்பாட்டணும் ஓகேவா அதை எப்படி ஓதணும் வஹதைனாஹுன் நஜ்தைன் அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு சட்டத்தையும் உணர்ந்து நம்ம கரெக்டாக அதை அப்ளை பண்ணி இன்ஷா அல்லாஹ் ஓத ப்ராக்டிஸ் பண்ணணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.